மேற்கு தமிழகத்தின் கல்விக் கோட்டையாக விளங்கும் கோவை அரசு கலைக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. 1852ஆம் ஆண்டு ஆங்கில வெர்னகுலர் பள்ளியாக தொடங்கி 1870இல் முதன்மை கல்லூரியாக உயர்ந்த கோவை அரசு கலைக் கல்லூரி தனது கல்வித் தரத்தால் பெருமை பெற்றது. பலரும் இந்த கல்வி நிறுவனத்தை மேற்கு தமிழகத்தின் கிழக்கு கேரளாவின் மற்றும் தெற்கு கர்நாடகாவின் ஆக்ஸ்போர்ட் என குறிப்பிடுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான சேர்க்கைக்கு சுமார் 35,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. மிகுந்த தேர்ந்த 1800 மாணவர்கள் சரியான தேர்வுகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த மாணவர்களுக்கு கல்லூரி நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. நிகழ்வில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு தங்கள் துறைகளை நடத்தும் பேராசிரியர்கள் குறித்து அறிமுகம் செய்யப்பட்டது. பேராசிரியர்கள் மாணவர்களுக்கு ரோஜா மலர்களை வழங்கி அன்புடன் வரவேற்று அவர்களது கல்வி பயணத்திற்கு சிறப்பான தொடக்கத்தை அளித்தனர். பூக்களை பெற்ற மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் வகுப்பர்களை நோக்கி சென்றனர். இந்த கல்வி நிறுவனத்தில் கல்வி பயின்றோர் இன்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள், IAS அதிகாரிகள், போலீஸ் கமிஷனர்கள், தொழிலதிபர்கள், அமைச்சர்கள், MP, MLAக்கள் என சமுதாயத்தின் பல முக்கிய நிலைகளில் விளங்குகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 180 ஆண்டுகள் பழமையான கல்லூரி. நிறைய பேர் சொல்லுவாங்க, இது மேற்கு தமிழகத்தின் கிழக்கு கேரளாவின் தெற்கு கர்நாடகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று சொல்வார்கள். இந்த கல்லூரியில் படிப்பது மிகவும் பெருமை வாய்ந்த விஷயம். கிட்டத்தட்ட 35,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. இந்த 35,000 அப்ளிகேஷனில் நீங்கள் கிட்டத்தட்ட 1,800 பேரை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆகவே உங்களுக்கு கல்லூரி சார்பாக எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி நம்ம கல்லூரி அற்புதமான கல்லூரி. இந்த கல்லூரியில் படித்தவங்க இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்லூரியில் படித்தவங்க வட இந்தியாவில் கலெக்டர்களாக, போலீஸ் கமிஷனராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்லூரியில் படித்தவர்கள் கோயம்புத்தூரில் மிகப்பெரிய தொழில் அதிபர்களாக இருக்கிறார்கள். இந்த கல்லூரியில் படித்தவர்கள் தமிழகத்தின் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த கல்லூரியில் படித்தவர்கள் கோயம்புத்தூரின் MP-யாக இருந்திருக்கிறார்கள், MLAக்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய அற்புதமான கல்லூரி. இந்த கல்லூரிக்கு நீங்கள் வந்தது உண்மையிலே எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. வருங்காலத்தில் இந்த கல்லூரியை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும்.